ரைட். போன கிளாஸ் நாங்கள் பட்ஜெட் முடிச்சிருந்தாங்க, பாதுட்டு முடிச்சிருந்தாங்க. அதில் நெகிழ்வு பாதுட்டு கடைசியாக பார்த்துருந்தாங்க. அதில் நான் சில கொஷின்ஸ் உங்களை செய்துட்டு சொன்னால் நான் செய்து விடுவேன்னு சொல்லி, அந்த வகையில் இன்னைக்கு நான் 2015ஆம் ஆண்டு பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த நெகிழ்வு பாதுட்டு செய்து காட்டுறேன். உங்களுடைய சிஎஸ் ஸ்ரீலங்காண்டு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட உங்களுடைய நெகிழ்வு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் சம்பந்தமான கேள்வியை நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து விடுறேன். ஸோ முதல் நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் தமிழ் மீடியத்தில் ஆக்கள் என்ன செய்யலாம், கூகுளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே சிஎஸ்ல பாஸ் பேப்பர்ஸில் போனீங்கன்னு சொன்னால் 2015 மார்ச் தமிழ் மீடியத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாருமே பேப்பரை கையில் வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் என்னடா நான் கொஞ்சம் நேரத்துக்கு கட் பண்ணி போட்டு போர்டு நோக்கி வந்துடுவேன். ஸோ பேப்பரை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் பிரிண்ட் எடுத்து கூட காப்பியில் நீங்கள் அதை அனெக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா சரியான பிள்ளைகள். இப்போ நான் கேள்வி வாசிக்கிறேன் பிள்ளைகள். இது நெகிழ்வு பாதுடோட முரண்களும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதாவது ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஏரியா. ரைட், நான் கேள்வி வாசிக்கிறேன் பாருங்க. Kando Logistics Private Limited (CLPL) is a subcontract manufacturer and operates the absorption costing system. அப்ப இவர் எந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பிள்ளைகள், அப்சர்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். The production manager of the liquid soap division has received the following budgetary control statement for the month of February 2015. அப்ப 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான பிள்ளைகள் பாதுட்டு கட்டுப்பாடு தகவல்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன் பாருங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் யூனிட்ஸ் பார்த்தா ஒரிஜினல் பட்ஜெட் மூல பாதுகிட்ட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கு பிள்ளைகள், 1,00,000 யூனிட்ஸ் வந்திருக்கு பிள்ளைகள். ஆக்சுவல் உண்மை பெறுவது பாத்தீங்கன்னு சொன்னா 70,000 வந்திருக்கு பிள்ளைகள். வேரியன்ஸ் யூனிட்ஸுக்கு இடையிலான வேரியன்ஸ் வந்திருக்கு 30,000 அட்வர்ஸா. அப்ப பாருங்க, டைரக்ட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் எக்ஸ், லிக்விட் பைன்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறேன். ஸோ கெமிக்கல் எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 2,700 1000 இங்க பாருங்க 3 சைவர் இதுல இருக்கு. அப்புறம் 2,700 வாங்கக்கூடா. இதுல என்ன செய்யணும்னா 3 சைவரை மென்ஷன் பண்ணி காட்டுங்க. அவன் அந்த 3 சைவர் ஆட் பண்ணா 2,700 1000 2.7 மில்லியன் பிள்ளைகள். ஆக்சுவல் 1927 வருஷமா இருந்தா 1,927,600 அதுல வேரியன்ஸ் தந்திருக்கிறேன். ரைட், அதே மாதிரி லிக்விட் பைக்கு தரப்பட்டிருக்கு, டைரக்ட் லேபருக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள், அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸுக்கு தரப்பட்டிருக்கு. ரைட், வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா, கொஞ்சம் பேர் வந்து அட்மிட் பண்ணிட்டு வரலாம். ரைட், அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னு சொன்னா the monthly production of this division is budgeted at 100,000 units. அப்ப இந்த 100% கெபாசிட்டி எவ்வளவு போட்டா பிள்ளைகள் 1,00,000 அளவுகளாம் பிள்ளைகளா. அதானே உங்களுக்கு ஒரிஜினல் பட்ஜெட்ல தரப்பட்டிருக்கு. The output is transferred to the buyer at the end of the each day. As such, CLPL does not maintain finished goods inventory. Further, since CLPL operates the just-in-time system for material purchase and no material stocks are maintained. உங்களுக்கு தெரியும் ஜிட் மெத்தட், ஜஸ்ட் இன் டைம் மெத்தட், உடனடி தந்திரோபாயம் என்று தமிழ்ல சொல்லுவோம் பிள்ளைகள். அதை என்ன சொல்லப்படுறேன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யணும், உதாரணத்துக்கு உற்பத்தி செய்ததெல்லாம் உடனே வித்துருவீங்க. அதே மாதிரி மெட்டீரியல் மூலப்பொருளை பொறுத்த வரைக்கும் தேவையானது மட்டும் வாங்குவீங்க. அதால என்ன மெயின்டைன் பண்ண மாட்டேன், ஸ்டாக் இருப்பு அல்லது தொக்கு என்ற விஷயம் இங்க இருக்காது பிள்ளைகள். அப்ப ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், உடனடி தந்திரோபாயம் ஜஸ்ட் இன் டைம் மெத்தட் நாங்க ஃபாலோ பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு என்ன இருக்காது, ஸ்டாக் இருக்காது என்ற விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். ரைட், the following additional information is also available. So additional information தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் கெமிக்கல் எக்ஸ், அதுல பாருங்க ஸ்டாண்டர்ட் கன்சம்ஷன் 1 யூனிட் ஆஃப் அவுட்புட் தரப்பட்டிருக்கு. இரண்டாவது அடுத்த கேள்வி வேறு பிள்ளைகள், இது வேரியன்ஸ் சேர்ந்த கேள்வியான பிள்ளைகள் போதும். ஸோ அதோட தரப்பட்டிருக்கு, அதை கீழே பார்ப்போம். இதை வேரியன்ஸுக்கு வரைக்கும் பார்ப்போம். அதே மாதிரி ஆக்சுவல் ரிசோர்ஸ் கன்சம்ஷன் தரப்பட்டிருக்கு, ஒரு பெரிய கேள்வி 25 மார்க்ஸ் கேள்வி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா விளங்கும், 20 மார்க்ஸ் கேள்வி பிள்ளைகள் பார்த்தா விளங்கும். ரைட், இப்போ நாங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு வரும். சரிதானே, முதலாவது ரிக்வயர்மெண்ட் prepare the revised budgetary control statement for February 2015 using flexible budgeting at the actual activity level. So நீங்க ஒரு flex budget கேளுங்க பிள்ளைகள், அந்த ஃபார்மட் அடிங்க. நான் செய்தவன் அந்த flexible budget ஃபார்மட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன கிளாஸ் 2 வரை செய்து விட்டுருக்கேன். சோ flexible budget ஃபார்மட் அடிங்க பாப்போம். முதலாவது உங்களுக்கு பிள்ளைகள் டீடைல்ஸ் அல்லது டிஸ்கிரிப்ஷன் இல்லையா, முதலாவது விவரம்
அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் பட்ஜெட் இல்லையா, மூலப்பாதீடு. அடுத்தது ஒரிஜினல் பட்ஜெட், மூலப்பாதீடு, ஒரிஜினல் பட்ஜெட் மூலப்பாதீடு. அடுத்தது காஸ்ட் ஓ ரெவென்யூ பெர் யூனிட், காஸ்ட் ஓ ரெவென்யூ பெர் யூனிட். அலகொன்றிற்கான கிரயம் அல்லது வருமானம், அலகொன்றிற்கான கிரயம் அல்லது வருமானம். அங்கால பாத்தீங்கன்னா அடுத்தது பிளெக்சிபிள் பட்ஜெட், பிளெக்சிபிள் பட்ஜெட் நெகிழ்வு பாதீடு, நெகிழ்வு பாதீடு அல்லது நெகிழ்ச்சி பாதீடுன்னு சொல்லுவோம், நெகிழ்வு பாதீடு அல்லது நெகிழ்ச்சி பாதீடுன்னு சொல்லுவோம் பிள்ளைகள், நெகிழ்வு பாதீடு. அடுத்தது ஆக்சுவல் உண்மை, உண்மை. ஃபைனலி வேரியன்ஸ் முரண், ஃபைனலி வேரியன்ஸ் முரண் என்ற விஷயம் பெறக்கூடாது பிள்ளைகள். அப்ப இதை நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள், ஒரு 12 வரி அடிங்க பிள்ளைகள், இதை நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். 12 வரிக்கு क्वेश्चंस ஃபார்மட் அடிங்க பிள்ளைகள், 12 வரிக்கு நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். 2015 மார்ச் பேப்பர் பிள்ளைகளா, அதுல 6வது கலி செய்யணும். அப்ப ஞாபகம் பேப்பர் மார்ச் பேப்பரா. நெகிழ்வு பாதீடு வந்து நான் சின்ன கணக்கு தான் உங்களுக்கு செய்து விட்டுருந்தேன், இது கொஞ்சம் பெரிய கணக்கு சரிதானே, நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். நான் அப்படியே क्वेश्चंसக்கு வரேன். சோ நாம ஒரிஜினல் பட்ஜெட் எடுப்போம் பிள்ளைகள், எடுக்கலாம் நினைப்பேன். ஒரிஜினல் பட்ஜெட் 100,000 யூனிட்ஸ் பிள்ளைகள். அப்ப இந்த நாம யூனிட்ஸா போகணும், 1,00,000 அலகுகள். ஒரிஜினல் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 1,00,000 அலகுகள் வர போகுது பிள்ளைகள். அதே மாதிரி ஆக்சுவல் 70,000 அலகுகள். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். ஒரிஜினல் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 1,00,000 அலகுகள் முக்கியம் பிள்ளைகள், யூனிட்டுக்கு தான் பார்க்க போறோம். சோ 1,00,000 அலகுகள். சோ ஆக்சுவல் 70,000 அலகுகள் கீழே போடுறோம் பிள்ளைகள். நான் 70,000 அலகுகள் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தா இந்த ஆக்சுவல்ல போடுற அதே அலகுதான் எங்கேயும் போடணும், நாங்க நெகிழ்வு பாதீடு பிளெக்சிபிள் பட்ஜெட்லயும் போடணும் பிள்ளைகள். ஆகவே இங்கேயும் என்ன விட போற 70,000 அலகுகள். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள், நீங்க ஆக்சுவல் உண்மையாக எவ்வளவு அலகு எடுக்கிறீங்களோ அதே அலகுதான் எங்கேயும் பெறுவார், நெகிழ்வு பாதீட்டுக்கும் பெறுவார் என்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும் பிள்ளைகள். நீங்க உண்மையாக எவ்வளவு அலகு எடுக்கிறீங்களோ அதே அலகுதான் எங்கேயும் எடுப்பீங்க பிள்ளைகள், நெகிழ்வு பாதீட்டுக்கும் எடுப்பீங்க என்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும் பிள்ளைகள். ரைட். சோ நான் இப்ப என்ன செய்ய போறோம்னா பிள்ளைகள், இப்ப நெகிழ்வு பாதீடு ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் நாங்க தயாரிக்க போறோம். முதலாவது டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எடுக்க போறோம் பிள்ளைகள். முதலாவது டைரக்ட் மெட்டீரியல். அங்க 2 பேர் இருக்க போறோம், நேர் மூலப்பொருள் கேட்க 2 பேர் இருக்கிறோம். ஒன்று கெமிக்கல் எக்ஸும் வையும், எக்ஸ் ஒய். நான் 1 கிலோ தான் போடுறேன் பிள்ளைகள். இப்ப நான் ஒரிஜினல் பட்ஜெட் எடுப்போம் 2700. சோ நான் ஃபுல்லா 3 சேவரையும் போடுறேன், 2700,000. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 2600,000, 2600,000 இன்ஃபர்மேஷன் எடுப்போம். அது உண்மை தெரியும், ஆக்சுவல் தெரியும் 1927.6 இல்லையா, 1927.6 இல்ல பிள்ளைகள். 1,927,600 1,927,600 பிள்ளைகள் போறோம் அப்படியே. அடுத்தது 1747.2 1,047.2 இல்லையா. இப்ப என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் பாருங்க, இவ்வளவும் கணக்குல இருந்து நான் தூக்கி போட்டிருக்கேன். இவ்வளவும் நான் என்ன செய்யறேன், கணக்குல இருந்து அந்தந்த இடத்துல போட்டிருக்கேன் பிள்ளைகள். இப்ப நாங்க அலகொன்றிற்கான வருமானம் அல்லது நீங்க வருமானம் உங்களுக்கு தரையில பிள்ளைகள், தராத வருமானம் தேவையில்லை. தந்திருந்தாங்கன்னா நம்ம வருமானத்தை பொறுத்து எழுதி வரும் இல்லையா. இங்க வருமானம் உங்களுக்கு தராதபடியே வருமானம் தேவையில்லை, கிரியத்தை மட்டும் தான் நாங்க நெகிழ்வு பாதீடு செய்ய போறோம். சோ இப்ப அலகொன்று எப்படி எடுக்கலாம்டா, ஒரிஜினல் பட்ஜெட் பாருங்க 2.7 மில்லியன். எவ்வளவு அலகு எடுத்திருக்கிறோம், மூலப்பால் 1,00,000 டிவைட் பண்ணினா எவ்வளவு வர போற பிள்ளைகள் 27 பாருங்க. அப்ப அலகொன்றுக்கான கட்டாயம் செய்து காட்டணும் பிள்ளை. அதே மாதிரி இங்க 22.6 மில்லியன் 1,00,000 டிவைட் பண்ணா 26. நெகிழ்வு பாதீடு எப்படி எடுப்போம் பிள்ளைகள்,
அளவொன்றிற்கான வருமானம் அல்லது கிரயத்தை உண்மையான அழகால பெருக்குவமாக இருந்தால் அங்க என்ன புறப்படும் பிள்ளைகள்? நெகிழ்வு பாதீடு புறப்படும். நான் பெருக்கி பார்ப்போம் பிள்ளைகள். 27 தர 27 தர 70,000 1890,000 பிள்ளைகள் எவ்வளவு பெற போற? 1890,000 பெற போற. அடுத்த விட பெருக்குவோம் பிள்ளைகள். 26 தர 76 sorry 70,000 26 தர 70,000 1820,000 1820,000 எடி முரண் பார்க்க போறோம் பிள்ளைகள். முரண் எப்படி பார்ப்போம்னா நெகிழ்வு பாதீட்டுக்கும் உண்மைக்கும் இடையிலான வித்தியாசம் இங்க முரணாக இருக்கு. இதே முரணாக வருவேன். ஞாபகம் வச்சுக்கணும். இங்க நாங்கள் இருக்க முரண் என்ன முரணாக இருப்பாருன்னா காஸ்ட் வேரியன்ஸ் கிரைய முரணாகத்தான் இருக்கும். பிளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் வந்து வேரியன்ஸ் ஆக இருக்கும் பிள்ளைகள். அதுவும் என்ன வேரியன்ஸ்னா காஸ்ட் வேரியன்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ரெண்டு பேர் இருப்பிட பிரைஸ் அண்ட் யூசேஜ் இல்லையா? மூலப்பொருள் கிரைய முறையில பிள்ளைகள் விலை பாவனைன்னு ரெண்டு பேர் இருப்பிட. இப்ப நாங்க இங்க இருக்கக்கூடியது விலையோ பாவனையோ அல்ல, இங்க இருக்கக்கூடியது கிரைய முரண் காஸ்ட் வேரியன்ஸா இங்க இருக்க போறோம். நான் வேரியன்ஸா பார்த்த பிள்ளைகள் இப்ப 1890,000 1890,000 மைனஸ் 1927,600 37,600 பிள்ளைகள் 37,600 அட்வர்ஸ் பாதகம். 37,600 என்ன வந்திருக்கு பிள்ளைகள் என்றா பாதகம் வந்திருக்கு. ஏன் பாதகம் என்று சொல்றேன்டா நாங்க எதிர்பார்த்தது பிளெக்சிபிள் பட்ஜெட்ல பார்த்தது 1890,000 பெருமட்டி. ஆனா உண்மையாக எங்களுக்கு வந்தது 1927,600 வருது பிள்ளைகள் இல்ல ஒரு மில்லியனும் 927,600 வருதுண்டா 37,600 கிரயம் கூடி இருக்கு. சோ பாதகம் பெற போற விளங்குற சிங்கிள் விஷயம். நீங்க நிக்கிற மாதிரி பிளெக்சிபிள் பட்ஜெட் பெரிய கடவுள் பெரிய கஷ்டமான பாடம் இல்ல, அது ஒரு குட்டி ஈஸியான பாடம். அடுத்த வைக்கு வருவோம் பிள்ளைகள். வைக்கு வந்தோம்டா 1820,000 மைனஸ் 1947,200 72,800 சாதகம். 72,800 என்ன வர போறங்களுக்கு சாதகம் பெற போகுது பிள்ளைகள். ஏன் நான் 1820,000 பெருமன் எதிர்பார்த்த இடத்துல எனக்கு வந்தது 1747,200. சோ மிச்சம் 72,800 என்னவா இருக்க போகுது? ஃபேவரபிள் சாதகமாக இருக்க போகுது பிள்ளைகள். இப்ப டிஎம்க்கு பார்த்துட்டோம். அடுத்தது வருவோம் பிள்ளைகள். அப்படியே அடுத்தது டிஎல் டைரக்ட் லேபருக்கு வருவோம் பிள்ளைகள். டைரக்ட் லேபருக்கு வருவோம். இங்க எக்ஸ்பை என்ற பிரச்சனை இல்ல. 900 இல்லையா? ஒரிஜினல் பட்ஜெட்ல பார்த்தா 900 9 லட்சம். அப்படி ஒரிஜினல் வந்து பார்த்தோம்னா 606,3 இல்லையா? 606,300. என்னென்ன விஷயம் எடுத்துறோம் பாருங்க. விவரம் சரி. இனி நாங்க எங்க இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு செய்ய போறோம். விவரம் படிக்க வேண்டியது எடுத்துக்கலாம். இனி இவர் 1 லட்சம் பிரிச்ச போய் மூலப்பாதுன்னு பார்ப்போம். 1 லட்சம் பிரிச்ச சொன்னா 9 ரூபாய் வர போகுது பிள்ளைகள். என்ன செய்வோம்? இந்த 9 ரூபாய் உண்மையான காலம் எடுக்கப்பட்டா அப்ப ஞாபகத்துக்கு கொள்ளணும். நெகிழ்வு பாதுகாடு சொல்றது பிள்ளைகள் அழகு அல்லது அழகொன்றிற்கான கிரயம் அல்லது வருமானம் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ பர் யூனிட் வந்து ஆக்சுவல் அழகா யூனிட்ஸ் ஆல உண்மை அழகாலம் எடுக்கப்பட்டு வருவார். சோ நாங்க பெருக்கமாக இருந்தால் 9 தர 70,000 630,000 வருது பிள்ளைகள். எவ்வளவு வருது எங்களுக்கு? 630,000 வருது. 630,000 வருது பிள்ளைகள். இப்ப அதுல இருந்து நாங்க யாரை கழிக்க போறோம் என்று சொன்னால் 630,000 இருந்து 606,300 23,700 வர போகுது பிள்ளைகள். எவ்வளவு வர போற? 23,700 வர போறார் பிள்ளைகள். 23,700 சாதகம். 23,700 என்ன வர போகுது பிள்ளைகள்? சாதகமாக வரப்போகுது. அப்ப ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். 23,700 என்ன வரப்போகுது பிள்ளைகள்? எங்களுக்கு சாதகமாக வர போற. அப்ப டிஎல் எடுத்துட்டேன் பாருங்க. நெகிழ்வு பாதுகாடு பிளெக்சிபிள் பட்ஜெட் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை. இந்த விஷயத்தை அழகாக தூக்கி போட்டோம்னா மூல பாதுகாட்டுக்கு வருவது உண்மையான அழகுதான். நெகிழ்வு பாதுகாட்டுக்கு வருமான விஷயம் இல்லை. ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். அடுத்தது பிள்ளைகள் பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் இருக்க போகுது. அடுத்தது என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் இல்ல. அடுத்தது உங்களோட பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் நிலையான வேந்தலை வர போகுது பிள்ளைகள். சோ நான் பார்த்தோம்னா 300,000 உண்மை வந்து பார்த்தோம்னா 320,000 பாதாங்க தூக்கி போடுறது. ரைட். இப்ப பாருங்க
இதுலதான் நான் போன கிளாஸும் சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகள், நிலையான மேந்தலை உற்பத்தியின் அளவு மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றம் அடையாது. பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பிக்ஸ்டா தான் இருக்கும். இப்ப யூனிட் கூடுதோ குறையுதோ இது என்ன செய்யாது பிள்ளைகள், மாற்றம் அடையாது. ஆனா நாங்க எல்லாம் ஒன்று கடுப்போம் எடுத்தா மூன்று தான் வர போது பிள்ளைகள். இந்த 3,60,000 பெருக்கப்படாது நிலையான மேந்தலைக்கு மாத்திரம். பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸுக்கு மாத்திரம் நாங்க வளமையா செய்யற விளையாட்டு இல்ல. ஞாபகம் நிலையான மேந்தலைக்கு என்ன நடக்கப்பட்ட பிள்ளைகள், மூலப்பாதீட்டுல என்ன அமௌண்ட் இருக்குதோ அதேதான் நெகிழ்வு பாதீட்டுக்கும் பெறும். ஒரிஜினல் பட்ஜெட்ல நாங்க எவ்வளவு என்ன அமௌண்ட் காட்டுறோமோ அதேதான் பிளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கும் பெறுவா என்றா இந்த 300,000 இங்கேயே வருவார். அப்படி அப்ப இதுக்கு நாங்க இங்க பெருக்கி எடுக்கிறது இல்ல. ஞாபகம் பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்ல ஏதாவது தருமானாக இருந்தால் பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து பிள்ளைகள் அழகாக பெருக்கப்படாது. அது ஒரிஜினல் பட்ஜெட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அதேதான் நெகிழ்வு பாதீட்டுக்கும் பிளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கும் பெறுவார். சோ இப்போ 300க்கும் 20க்கும் பார்த்தா 20,000 எங்களுக்கு பாதகம் அட்வர்ஸ் 300,000 மேற்படுறதுல எங்களுக்கு வந்தது 320,000 வந்தது. இதுதான் பிள்ளைகள் உங்களுடைய நெகிழ்வு பாதிரி இந்த வெர்ஷன் கிட்ட பேப்பர்ல. இப்ப உங்களுக்கு இந்த நெகிழ்வு பாதிரி விஷயம் இதுல கிளியரா விளங்கி இருக்கும் நம்புறேன். இந்த வெர்ஷன் கேட்கப்பட்ட கேள்வியில வந்து பிள்ளைகள் நெகிழ்வு பாதிரி என்ற விஷயம் இதுதான். இது உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும் நம்புறேன். இதுக்குள்ள இந்த தொடர்ச்சியா வேரியன்ஸ் இருக்கு. ஸோ வேரியன்ஸை நீங்க தெரிந்து பார்ப்போம். வேரியன்ஸ் நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். இப்ப நான் அப்ப நீங்க பிராக்டிஸா என்ன சொல்லுங்க, நீங்க வேறு என்ன செய்துட்டு வரும் டவுட்ஸ் என்ன கேட்கணும். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தானே உங்களுக்கு ஐபிஎம் ஆஃபிஷியலா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி இருக்கீங்க. ஸோ நீங்க உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அந்த குரூப்லயே கேட்கலாம். ஏதாவது பேப்பர்லயோ அல்லது வேறு ஏதாவது படிக்கிறதோ டவுட் நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதாவது போட்டோ எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுட்டு கேட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். சரிதானே? ஏன்னா எக்ஸாம் பிப்ரவரி மாதம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கும் பிள்ளைகள். ஸோ நீங்க இப்பவே படிக்க வைக்கிறோம். அதான் சொல்ல வரேன். சரிதானே? ரைட். இப்ப இதுதான் நெகிழ்ச்சி பாதுட்டு ஒரு பேப்பர் செய்து காட்டி இருக்கணும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஐடியா பேசிக்கான ஐடியா விளங்கி இருக்க நம்புறேன். நாங்க ஃபோர்காஸ்டிங்க்கு போறதுக்கு முதல் பிள்ளை எதிர்வுறவுக்கு போறதுக்கு முதல் நாங்க ஒரு சின்ன ஒரு ஏரியா ஒன்று பார்க்க வேண்டியது. ஹெடிங் போட்டு கொள்ளுங்க. ஹை லோ மெத்தட் ஹெடிங் போட்டு கொள்ளுங்க. உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறை என்ன ஹெடிங் போட்டு கொள்ளுங்க பிள்ளை. ஹை லோ மெத்தட் உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறை என்ன ஹெடிங் போட்டு கொள்ளுங்க பிள்ளை. ஹை லோ மெத்தட் உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறைகள் என்ன ஹெடிங் போட்டு கொள்ளுங்க பிள்ளைகள். ஹை லோ மெத்தட் உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறைகள் என்று ஹெடிங் போட்டு கொள்ளுங்கள் பிள்ளைகளா. ஹை லோ மெத்தட் உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறையா. ஹை லோ மெத்தட் உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறை பிள்ளைகளா. உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறை என்று ஹெடிங் போட்டுக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரமும் பிள்ளைகள் நாங்க வேரியன்ஸ் படிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வேரியன்ஸ் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ப்ரோசஸ் படிச்சிருக்கிறோம். எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு 1 மினிட் பிள்ளைகளா. இவ்வளவு நேரம் பிள்ளைகள் நாங்க பாத்துறாங்க. இதுக்கு போய் வேரியன்ஸ் பார்த்துருக்கிறோம், ப்ரோசஸ் காஸ்டிங் பார்த்துருக்கோம், பட்ஜெட்டிங் பார்க்க ஃபிக்ஸ்ட் வேரியபிள் எல்லாம் கலைஞ்சிருக்கோம் இல்லையா? நிலையான செலவு மாறும் செலவு எல்லாம் கலைஞ்சிருக்கோம். இந்த ஹை லோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நாங்க என்ன செலவு பார்க்க போறோம் சொன்னா மெயினா ஞாபகமா வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். அரை பகுதியை பற்றி கலைக்க போறோம். செமி வேரியபிள் காஸ்ட் ஓ செமி பிக்ஸ் காஸ்ட் அப்படி விஷயங்கள் வரைக்கதான் நாங்க யாரை பயன்படுத்துவோம் சொன்னால் பிள்ளைகள் இந்த உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறையை பயன்படுத்துவோம். நாங்க இப்ப இந்த உயர்வு தாழ்வு கணிப்பீட்டு முறையை பயன்படுத்துவோம் பிள்ளைகள் செமியாக காணப்படைக்க அரை பகுதி நிலையான செலவாக இருக்கலாம் அல்லது அரை பகுதி மாறும் செலவாக இருக்கேக்க நாங்க இந்த மெத்தடை பயன்படுத்த போறோம். ஹை லோ மெத்தட் உயர்வு தாழ்வு முறையை நாங்க இங்க பயன்படுத்துவோம் பிள்ளைகள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த போஸ்ட் பெய்ட் டெலிபோன் கனெக்ஷன் எல்லாரும் பேக்கேஜ் சொல்லுவோமே அதுல ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ் வரைக்கும் என்ன செய்வாங்க பிக்ஸ்டான அமௌண்ட் இருக்கும். அதுக்கு இந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பிக்ஸ்டா இருப்பாங்க. இந்த ரேஞ்சில் பார்த்தா இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து காஸ்ட் பிள்ளைகள். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்டிவிட்டி லெவல் எடுப்போம். இந்த ஆக்டிவிட்டி லெவல் வரைக்கும் வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வேலை போற பிக்ஸ்டா இருக்கும். இதுக்கு பிறகு போக அது வேரியபிளா மாறும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1000 மினிட்ஸ் ஃப்ரீ அண்ட் பிள்ளைகள் 1000 மினிட்ஸ் வரைக்கும் 450 ரூபா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு கட்டணம் வரவிடப்படும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார பட்டியல் அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் பிக்ஸ்டா இருக்கும்.
பிறகு மாறும். இலங்கையை பொறுத்தவரைக்கும் வந்து மின்சாரப்படி கணிப்புற கஷ்டம் வேண்டாம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு ரேஞ்ச் வந்து மாறுகிறது 90, பிறகு அந்த ரேஞ்ச் வருந்தாரு. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் பிக்ஸ்டா இருந்து பிறகு மாறுமாக இருந்தால் அது நாங்க சொல்லுவோம் செமி என்று சொல்லுவோம், அரைப்பகுதி என்று சொல்லுவோம். அப்ப நாம இந்த ரெண்டு பேரையும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் நிலையான செலவு, இது என்ன இருக்க போற வேரியபிள் காஸ்ட் மாறும் செலவு. இப்ப இந்த நிலையான செலவையும் மாறும் செலவையும் செப்பரேட் பண்றதுக்காக நாங்க யாரை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் ஹைலோ மெத்தட பயன்படுத்த போறோம். அப்ப நிலையான செலவையும் மாறும் செலவையும் வேறுபடுத்துவதற்காக நாங்க யாரை பயன்படுத்த போறோம்? ஹைலோ மெத்தட பயன்படுத்துவோம். ஆகவே பிள்ளைகள் நீங்க ஹைலோ மெத்தட் போட்டு இந்த கிராஃபுக்கு இருங்க, சரி ஆக்டிவிட்டி லெவல் எழுதுங்களா, இதற்கு இருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா பண்ணணும். இதற்கு இருங்க பிள்ளைகள், நோட் பண்ணுங்க. இதுக்கு பிறகு நாங்க கணக்கு நோக்கி மூலம் நோட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட், ஒரு கணக்கில் வச்சு பிள்ளைகள் நான் உங்களுக்கு இதை எப்படி இடமான விஷயத்தை சொல்லிட்டேன். அதே கொள்ளுங்கள். The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்பட்டுள்ளன. The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்பட்டுள்ளன. The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்பட்டுள்ளன. The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்பட்டுள்ளன என்னோட பிள்ளைகள். இதுல அவுட்புட் வெளியீடு நல்ல காஸ்ட் ஹிதயம் என்று போடுங்க. நோட் பண்ணுங்க பிள்ளைகள். 10,000 வெளியீடு அவுட்புட் காஸ்ட் ரெண்டு பக்கமா பிரிப்பீங்க. அவுட்புட் காஸ்ட் வெளியீடு கிரயம். அதுல 10,000 ஆக இருக்க 90,000, 15,000 வரைக்கும் 1,15,000, 15,000 வரைக்கும் 1,15,000. ரிக்வெஸ்ட் வேண்டப்படுவது முதலாவது கேள்வியா calculate total cost
calculate the total cost, the activity level of 20,000 units, the activity level of 20,000 units. 20,000 அலகுகளுக்கான மொத்த கிரியத்தினை கணிப்பிடுக. 20,000 அலகுகளுக்கான மொத்த கிரியத்தினை கணிப்பிடுக. 20,000 அலகுகளுக்கான மொத்த கிரியத்தினை கணிப்பிடுக. நான் செய்து காட்ட போறேன் பிள்ளைங்க. நான் உங்களுக்கு செய்து காட்டணும். இப்படியான ஒரு விஷயம் இருக்கு. நாங்க என்ன செய்யணும் பிள்ளைங்க? இப்ப முதலாவது நாங்க யாரை கண்டுபிடிப்போம்? மாறும் கிரியத்தை கண்டுபிடிப்போம். முதலாவது நாங்க ஸ்டெப் ஸ்டெப் நம்பர் 1. இப்படி வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்கடா, சில ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்டெப் நம்பர் 1, படி 1, படிமுறை 1, படிமுறை 1. படிமுறை 1 பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன செய்வோம்டா, அலகொன்றிற்கான மாறுங்கிரியதை கண்டுபிடிப்போம். அப்ப நாங்க அதுல படிமுறை 1 போட்டுக்கொள்ளலாம். derive the variable cost per unit. Derive the variable cost per unit. அலகொன்றிற்கான மாறுங்கிரியத்தினை துணிதல், அலகொன்றிற்கான மாறுங்கிரியத்தினை கணிப்பிடுதல், அது calculate the variable cost per unit. Calculate the variable cost per unit. அலகொன்றிற்கான மாறுங்கிரியத்தினை கணிப்பிடுதல். இதுக்கு தான் நாங்க யாரை யூஸ் பண்ணுவோம்னா, மேல போட்டுட்டோமே பிள்ளைகள், இந்த இதெல்ல யூஸ் பண்ண போறோம். இந்த அலகொன்றிற்கான மாறுங்கிரியத்தை கணிப்பீடு செய்வதற்காக நாங்க எந்த சமன்பாடு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மேல போட்டுருவோம் ஹைலோ மெத்தட் என்ற சமன்பாடு யூஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன சமன்பாடுனா பிள்ளைகள் பாருங்க, VC per unit ன்னு போடுறோம். VC என்ன வேரியபிள் காஸ்டா per unit க்கு. அதான் ஹைலோ என்னன்னா high minus low divided by high minus low. தான் சமன்பாடு. உயர்வு சயத்தாழ்வு, அதன் கீழ் உயர்வு சயத்தாழ்வு. நாங்க ஒரு சமன்பாடு பாருங்க, high minus low over high minus low. உயர்வு சயத்தாழ்வு, அதன் கீழ் உயர்வு சயத்தாழ்வு. இப்ப அப்படிங்கிறத இந்த மேலை உயர்வு போட்டிருக்கீங்க, கீழே உயர்வு போட்டிருக்கிறீங்க, மேலை தாழ்வு போட்டிருக்கிறீங்க, கீழே தாழ்வு போட்டிருக்கிறீங்க. இங்கதான் நாங்க யார் யார் எங்க போட போறோம்டா ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். கீழே ஆக்டிவிட்டி லெவல் வருவார், நான் A.L என்று போடுவேன். கீழே என்ன வருவார் பிள்ளைகள்? ஆக்டிவிட்டி லெவல். மேல காஸ்ட், மேல என்ன வர போறார் பிள்ளைகள்? காஸ்ட். மேல கிரயமும் கீழே நடவடிக்கையும் வருவார். மேல கிரயமும் கீழே நடவடிக்கை வருவார். இதுலயும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள், எப்பயுமே இந்த நடவடிக்கைகள் தான் சாராத மாறி, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எப்பயுமே ஞாபகம், ஆக்டிவிட்டி லெவல்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப ஒரு ஸ்டாப் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கணக்கு வேற கொஞ்சம் மாற போகுது, ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்கள். இப்படி போட்டு ஆக்டிவிட்டி லெவல் நடவடிக்கைகள் போட்டு, நடவடிக்கைகள் என்று போட்டு டேஷ் பண்ணி, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சாராத மாறி, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சாராத மாறி. நடவடிக்கை போட்டு பிள்ளைகள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சாராத மாறி என்று போடுவீங்க. சரி பிள்ளைகள், இப்ப வருவோம். இப்போ உயர்ந்த கிரியத்தை பார்த்தப்பட 1,15,000, 2 நாள் இருக்கே பரவாயில்ல, 1,15,000. தாழ்ந்த கிரியம் 90,000. அதன் கீழ் உயர்ந்த அலகு வெளியீடு எவ்வளவு போடு? 15,000. தாழ்ந்த வெளியீடு எவ்வளவு போடு? 10,000. 25,000 கீழ் 5,000, 25,000 கீழ் 5,000. அது எவ்வளவு விலை போற பிள்ளைகள்? ஒன்றுக்கு 5 ரூபாய். அலகொன்றுக்கான மாறுங்கிரியம் எவ்வளவு விலை போற பிள்ளைகள்? 5 ரூபாய். இதான் படிமுறை 1. உயர்வு தாழ்வு கணிப்பீடு செய்ய நாங்கள் சில படிமுறைகளை பின்பற்றுவோம். அதுல ஸ்டெப் நம்பர் 1 விஷயம் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். அடுத்த படிமுறைக்கு
ரைட். இப்போ படிமுறை 2க்கு வருவோம் பிள்ளைகள். நான் இதை அழிக்கிறேன்னா படிமுறை 1. ஸ்டெப் நம்பர் 2 படிமுறை 2க்கு வர போறோம் பிள்ளைகள். படிமுறை 2 மொத்த நிலையான கிரயத்தினை கணிப்பிடுதல். கால்குலேட் டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். மொத்த நிலையான கிரயத்தினை கணிப்பிடுதல். இப்ப எப்படி கணிப்பிட போற பிள்ளைகள் பாருங்க. மொத்த கிரயம் டோட்டல் காஸ்ட், மொத்த கிரயம், அதன் கீழ் மைனஸ் மொத்த மாறுங்கிரியம் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், மொத்த மாறுங்கிரியம், மொத்த கிரியத்தின் கீழ் மொத்த மாறுங்கிரியம். இப்ப 2 ஆக்டிவிட்டி லெவல் தெரியும். 10,000 15,000 சொல்லி 2 லெவல் இருக்க போது நான் ஏதாவது 1 இருப்பேன். நான் 10,000 எடுக்கிறேன். நான் 10,000 எடுத்துறேன்னு சொன்னா மொத்த கிரியம் 10,000 90,000 போதும். மொத்த கிரியம் 10,000 90,000 போகுது. 10,000 யூனிட்ஸ்க்கு 9,000 போகுது காஸ்ட். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அதை கொண்டு மாறுங்கிரியம் கணிப்பிட்டு எவ்வளவு 5 ரூபாய். எவ்வளவு வேலை எடுத்துருக்கேன் நான் 10,000 இருக்கு. அப்ப 5 தடவை 10,000. அவன் எவ்வளவு வேலை போறான் 50,000 வேலை போறான். இப்ப கழிச்சப்பட உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 2 செலவுகள் தான் உள்ளடக்கி எடுக்கப்படும். ஒன்று செலவு பிக்ஸ் காஸ்ட், 2வது வேரியபிள் காஸ்ட் மாறுங்கிரியம். சோ இப்ப மொத்த கிரியம் மாறுங்கிரியம் கழிச்சப்பட யாரு வேலை ஆட்டோமேட்டிக்கா நிலையான கிரியம் வருவா பிக்ஸ் காஸ்ட் வருவா. சோ 90 50 போனா 40,000 டோட்டல் பிக்ஸ் காஸ்ட். மொத்த நிலையான கிரியம், மொத்த நிலையான கிரியம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டெப் நம்பர் 2 நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப நாங்க படிமுறை 3 கடைசியா ஆன்சர் வர போறோம். படிமுறை 3க்கு வருவோம். என்ன கேள்வி கேட்டிருக்கானோ அதுக்கு ஒரு ஆன்சர் செய்து காட்ட போறோம் பிள்ளைகளா. இப்ப நாங்க வந்தோம்னா எவ்வளவு கேட்கப்பட்டது 20,000 யூனிட்ஸ் பிள்ளைகள். எவ்வளவு யூனிட்ஸ் கேட்கப்பட்டது யாரா எவ்வளவு கேட்கப்பட்டது எவ்வளவு அளவுக்கு சொல்லுங்க பிள்ளைகள். எவ்வளவு அளவுக்கு 20 யூனிட்ஸ் 20,000 யூனிட்ஸ். ரைட். சோ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைங்க. 20,000 அலகுக்கா 20,000 யூனிட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 20,000 அலகுக்கு. சோ எங்களுக்கு 2 காஸ்ட் வேரியபிள் ஃபிக்ஸ்ட். சோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மொத்த மாறுங்கிரியம் 20,000 தர 5. 20,000 தர 5 என்ன 1,00,000. அதே மாதிரி டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் அது எங்களுக்கு தெரியும். எவ்வளவு நாங்க ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம் 40,000 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 40,000. ஆகவே எவ்வளவு வர போகுது டோட்டல் காஸ்ட் 1,40,000 வர போகுது டோட்டல் காஸ்ட். மொத்த கிரியம் எவ்வளவு வர போகுது பிள்ளைங்க 1,40,000 வர போகுது. இதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கொள்ளுங்கள்.
ரைட், அடுத்த எழுதி கொள்ளுங்கள். அடுத்த கொஸ்டின் எழுதி கொள்ளுங்கள். இது பேசிக்கான கொஸ்டின், அடுத்து கொஞ்சம் இல்லை அட்வான்ஸாக போடுவோம். அடுத்த எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். இதே கேள்விதானா? இதுதான் சின்ன ஒரு மாற்றம் செய்யப்படும் பிள்ளைகளா. அடுத்த எழுதி கொள்ளுங்கள். The following informations are provided for you. பின்வரும் தகவல் உங்களுக்கு தரப்படும். உதாரணம் கேட்டா ஹைரோவில் தான் செய்யப்படும் பிள்ளைகளா. ரெண்டாவது The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. அப்போல போட்ட மாதிரி பிள்ளைகள் அவுட்புட் வெளியீடு, இங்கால டோட்டல் காஸ்ட் மொத்த கிரயம் 10,000 15,000 10,000 15,000 90,000 120,000 90,000 120,000. எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள், எழுதி கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். The output level exceed 12,000 units. Exceed 12,000 units. The output level exceed 12,000 units. The total cost will step. The total cost will step 5,000 rupees. The total cost will step 5,000 rupees. The total output will exceed 12,000 units. The total cost will exceed total cost will step 5,000 rupees. 12,000 அலகுகளை வெளியீடு தாண்டும் பொழுது 12,000 அலகுகளை வெளியீடு தாண்டும் பொழுது மொத்த கிரயம் 5,000 படிமுறையாக்கப்படும். மொத்த கிரயம் 5,000 படிமுறையாக்கப்படும். Record calculate the total cost the following output level. Calculate the total cost in the following output level. Calculate the total cost in the following output level. இந்த முதலாவது output level 11,000 units. இரண்டாவது output level 14,000 units. இரண்டாவது output level 14,000 units. முதலாவது 11,000 அலகுகள், இரண்டாவது 14,000 அலகு. இப்ப பாருங்க, இந்த ஸ்டெப் ஒரு விஷயத்தை கலைக்கலாம். அப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள், இந்த ஸ்டெப் காஸ்ட் என்று சொன்னால் எப்படி இருப்பாருன்னா, இங்க ஒரு நோட் பண்ணுங்க. இதுல முதல் பாடத்துல படிப்போம், திருப்பி சரியா பார்ப்போம். ஒரு படி மாதிரி பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வருவார், புறவு கூடுவார். புறவு ஒரு குறிப்பிட்ட அப்படி இருக்கும், புறவு கூடுவார். அதன் ஸ்டெப் படிமுறை கிரயம் என்று சொல்லுவோம். இதான் என்ன செய்யப்படும் பிள்ளைகள், இன்விஜிலேட்டர் சேலரி எல்லாம் இந்த ஸ்டெப்புக்காக வருவார் பிள்ளைகள். மேற்பார்வையாளர் சம்பளம் எல்லாம் இந்த ஸ்டெப் காஸ்ட் கேட்டகரிக்குள்ள வருவார் பிள்ளைகள். இப்ப பாருங்க, இந்த ஸ்டெப் காஸ்ட் வேற ஸ்டெப்பாக இருக்க இப்படி ஒரு கண்டிஷன் சொல்லுவாராக இருந்தால் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம், அந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். முதலாவது என்ன செய்யப்படும், நாங்க வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்க போறோம். முதலாவது நாங்க யாரை கண்டுபிடிக்க போறோம், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்க போறோம். இங்க என்ன செய்ய மாட்டோம் பிள்ளைகள், அதே ஃபார்முலா தானே, ஹை மைனஸ் லோ ஓவர் ஹை மைனஸ் லோ. உயர்வு சயதாழ்வு, அதன் கீழ் உயர்வு சயதாழ்வு. அப்ப மேலே யார் போடுறதையும் கீழே யார் போடுறதும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்ப ஹை எவ்வளவு 120. இங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளணும் பிள்ளைகள், இந்த வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டுக்கு வரைக்க ஸ்டெப் காஸ்ட் கழிக்கப்பட்ட அமௌண்ட் தான் கொண்டு வருவோம். நாங்க இங்க வரைக்க பிள்ளைகள் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டுக்கு வரைக்க படிமுறை கிரயம் கழித்த வருமாதி தான் கொண்டு வருவோம். படிமுறை கிரயம் ஏதாவது இருந்தா பாருங்க, 12,000 அளவுக்கு மேல வந்தா 5,000 செலவு படிமுறையாக்கப்படும். இந்த 10,000 இருக்கா, ஏன் 12,000 தாண்டேதான் இருக்க போகுது. ஆனா இந்த 15,000 இருக்கு, 20,000 இருக்கும். ஆனா 90,000 5,000 இருக்காது. அப்ப அந்த எதுக்குல இருக்குதோ அதை கல்வி மோடு வார வேற தான் கொண்டு வரும். 1,20,000 5 கல்வி எவ்வளவு வேலை போறாரு பிள்ளைகள், 1,15,000. 1,20,000 5. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எந்த படிமுறை கிரியம் இருந்தால் அதை கொண்டிருக்கான மாறுக்கிரிய கணிப்பீட்டுல அந்த படிமுறை கிரியத்தை நீக்கின பெருமதியைத்தான் கணிப்பீட்டுக்கு கொண்டு வருவோம். 1,20,000 அந்த 5,000 மூணு எவ்வளவு போறாங்க, 1,15,000. லோ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 90,000. அலகுகள் அப்படியே போடலாம், 15,000 10,000. ஆகவே 25,000 கீழ் 5,000, ஆகவே 5 ரூபாய். இப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். நோட் பண்ணிக் கொள்ளுங்க. முதலாவது இதான ஐடியா. ஸ்டெப் வரைக்கும் என்ன செய்ய விஷயம் உங்களுக்கு
ஞாபகத்தில் இருக்கும். ரைட், இப்போ ரெண்டாவது நாம வர போற பிள்ளைகள் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் 10,000 மேலே எடுத்து செய்து காட்டுறேன், 15,000 மேலே எடுத்து செய்து காட்டுறேன். நீங்கள் ஸ்டெப் வரைக்கும் என்ன நடக்க மாட்டேன். ஸோ 10,000 மேலே எடுத்த மாட்டா. இப்போ டோட்டல் காஸ்ட் 90,000, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பார்த்தோம்னா 10,000 5 50,000, இப்போ கழிச்சா 40,000 பெறுவார். என்ன டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் வரும், மொத்த நிலையானகிரியும் பெறுவார். பிள்ளைங்களா இதே நான் பிள்ளைங்க இது என்ன எடுத்துக்கிறேன், இது 10,000 மேலே எடுத்துக்கிறோம் பிள்ளைங்களா. இது 10,000 யூனிட்ஸ் எடுத்து பார்க்க, இது 10,000 மேலே எடுத்துனா. அடுத்தது நான் பார்க்குறேன் 15,000 மேலே எடுத்து காட்டுறேன். 15,000 யூனிட்ஸ் 15,000 மேலே எடுத்துனா டோட்டல் காஸ்ட் இங்கேயும் இந்த வேரியபிளுக்கு யார் எடுக்கிறமோ அந்த காஸ்டா வரும். அவங்க 1,15,000 இந்த ஸ்டெப்பா கழிச்சு போட்டு வர போறேன். ஸோ 1,15,000 டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ரெண்டா 15,000 5 75,000 40,000 டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட். அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள், சரிதானே? நோட் பண்ணுங்க. ரெண்டாவது ரைட், இப்போ ரெக்குவயர்மெண்ட் வருவோம் பிள்ளைகள். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி எங்கள்கிட்ட கேட்டிருக்கு 11,000 மிளகும் 14,000 மிளகும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நான் 11,000 மிளகு செய்து காட்டுறேன் பாருங்க. 11,000 யூனிட்ஸ் செய்து காட்டுறேன். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மொத்தம் பாருங்கிறேன் 11,000 தர 5 55,000. டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் எங்களுக்கு தெரியும் 40,000. மூன்றாவது ஸ்டேட் காஸ்ட் படிமுறைக்குதேமா, படிமுறைக்குதே இங்க இல்ல. அப்ப ஸ்டெப் டேஷ் ஏன் 12,000 மிளகு தாண்டும் போதுதானே பிள்ளைகள் சொல்ல டேஷ். அது மொத்தம் 11,000 மிளகுக்கு 95,000. டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வர போற 95,000. இதே இப்ப நான் 14,000 மிளகுக்கு பார்ப்போம். 14,000 மிளகுக்கு பார்க்க போறேன் பிள்ளைகள். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் 14,000 தர 5
70,000. Total fixed cost 40,000. Total fixed cost 40,000. State cost படிமுறைக்கு இதயம் 5,000. 12,000 அழகா தாங்க 5,000 ஓட வரைக்கும் கூடுதா. அது எவ்வளவு வர போகுது? 110 115,000. 115,000. அப்ப பாருங்க ஸ்டெப் காஸ்ட் வரைக்கும் எப்படி கணக்கு செய்யறோம் அந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா ஞாபகம் இருக்கணும். ஸ்டெப் காஸ்ட் வரைக்கும் நாங்க எப்படி கணக்கு செய்யறோம் அந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா ஞாபகத்துல இருக்கணும். ஸ்டெப் காஸ்ட் இல்லாட்டி எப்படி கணக்கு செய்திருக்கோம், ஸ்டெப் காஸ்ட் வரைக்கும் நாங்க எப்படி கணக்கு செய்யறோம் அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஹைலோ மெத்தட் என்ற செக்ஷன் முடிச்சிட்டோம் பிள்ளைகள். ஸோ உங்களுடைய பட்ஜெட் பாதுகிட்ட பொறுத்த வரைக்கும் கடைசியாக இந்த துண்டு இதான் இனி நாங்கள் மெட்ஸ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணணும். உங்களோட பாதுகிட்டு பட்ஜெட்